ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 20ல் இருக்கும். காலையில் எழுந்த உடனே ஒரு டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஓட்ஸும் முருங்கைக்கீரை பொரியலும் தாங்க எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு 3 நாள் டயட்டில் இருக்கிறவங்கன்னு இல்லை, நார்மலாக இருக்கிறவங்களே முருங்கைக்கீரை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா இரும்பு சத்தும் கூட, கொஞ்சம் லேசினஸ் வராமல் உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ரொம்பவே பெஸ்ட்டு. 11 மணியை போல் ஒரு 10 பிஸ்தா கிட்டே எடுத்துக்கிட்டேங்க. இது மட்டும் தான் 11 மணிக்கு எடுத்துக்கிட்டேன். காலையிலேருந்து வேறு எதுவுமே சாப்பிடல, டைரெக்டாக லஞ்சு தான். இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம வீட்டில் நெஞ்செலும்பு சூப்பு தாங்க வச்சுருந்தோம். எப்போதுமே சூப்புக்கு இந்த மாதிரி கூட்டு காய் பொரியல்னு வச்சுக்கிட்டா பெருசாக நல்லா இருக்காது. அதனால் முட்டை ஆம்லேட் போட்டுக்கிட்டேங்க. நல்லா நிறைய வெங்காயம் பச்சை மிளகாலாம் நிறைய நறுக்கி போட்டு அடித்து ஊற்றி முட்டை ஆம்லேட் போட்டுக்கிட்டேங்க. எலும்பில் பெருசாக சதைகள் இருக்காது இல்லையா, எலும்பு சூப்பு உடம்புக்கு நல்லது. டயட்டில் இருக்கிறவங்க ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மட்டன் சூப் எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஒரு 5 o'clock 6 o'clock போல் மல்லி டீ தாங்க எடுத்துக்கிட்டேன். சுக்கு மல்லி காப்பின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பட் வித்தவுட் சுகரில் தான் எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு 2 சப்பாத்தியும் அப்புறம் பன்னீர் கொண்டக்கடலை எல்லாம் போட்ட ஒரு கிரேவி மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. இது மட்டும்தான் டின்னர். இதோட இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கான லாங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள லிங்கை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லாங் வீடியோ வரும். உங்களுக்கும் வெயிட் லாஸை பற்றின ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.